பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியாத எதிர்க்கட்சிகளின் கையில் நாட்டை கொடுத்தால் நாடு சீரழிந்துவிடும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நாகர்கோவில், தோவாளை ஆகிய இடங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். திறமையான மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் அதற்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகளில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியாத நிலையில் எப்படி பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் இவர்கள் கையில் நாட்டை கொடுத்தால் சீரழிந்துவிடும் என்று கூறினார். மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற துரோகிகள் சிலரே காரணம் என்றும் அவர் சாடினார். கதை வசனம் தயாரிப்பு சொல்லி ஸ்டாலின் என்னை பத்தி ஒரு கதையா பேசிட்டு போறாரு. எங்க போனாலும் என்னை பத்தி கதை பேசி என்னையா பிரயோஜனம்? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய, அது நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்டா பரவாயில்ல. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் திருப்பூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவை கருணாநிதியாலேயே அழிக்க முடியாத நிலையில் ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். இந்த இயக்கம் பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் 1.5 கோடி விழுதுகளை கீழே இறக்கி தரையில் ஊண்டி பலமாக நிற்கிறது. புயல் அடித்தாலும் அசையாது, சுனாமி வந்தாலும் அசையாது, பூகம்பமே வந்தாலும் ஒன்றும் நடைபெறாது. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையால் முடியாதது உங்களாலும் முடியாது. இதுதான் அதிமுக வீர வரலாறு. தொடர்ந்து பேசிய O பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார் என்றும் ஆனால் அவரால் முதல்வராக முடியாது என்றும் கூறினார். இப்படி பல வேஷங்களை போட்டு பார்த்தாரு. அப்புறம் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சு பார்த்தாரு. நாம டீ கடையே நடத்தி இருக்கிறோம். நம்ம ஸ்டாலின் பாச்சா நம்மகிட்ட பலிக்குமா? பலிக்காது. நம்ம அடிப்படையில இருந்து தொண்டர்ல இருந்து நம்ம வந்தவங்க. முன்னதாக O பன்னீர்செல்வம் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது மேடையில் அதிமுகவினர் சிறுமிகளை நடனமாட வைத்தனர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த சில பெண்களும் நடனமாடினர். மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் தமிழகத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் பரவாயில்லை என்றும் அவர் பேசியது கூட்டத்தினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குழந்தையை காப்பாற்ற போகும் கூட்டணி. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தாய் குழந்தையின் வாழ்வை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய கூட்டணி. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் என்று எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. உங்க எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த கூட்டணி நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் AK மூர்த்தியை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் இல்லை என்றும் பாமகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் என்றும் கூறினார். போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் இல்லை, போட்டி திமுகவுக்கும் பாமகவுக்கும் போட்டி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்காக வாக்கு சேகரித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தமிழகத்தில் 9 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட சிறுபான்மை வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் அதனால் சிறுபான்மையினரின் நலன் குறித்து பேச அவர்களுக்கு தகுதியில்லை என்றும் கூறினார்.